நம்ம சிவாய அன்பான தெய்வ மகளின் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். சில பேருக்கு சில கேள்வி உண்டுங்க. ஆன்மீகத்தை நாம் பிடிச்சிட முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் ஆன்மீகத்தில் நாம் இடம் பிடிச்சிட முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமே இந்த வீடியோவில். அவ்வளோ சீக்கிரமாக நாம் பக்திலேயே ஆகட்டும் ஆன்மீகத்திலேயே ஆகட்டும் ஜெயிச்சிட முடியுங்களா? கிடையாதுங்க. நிறைய தியாகம் பண்ணணும். முதல்ல உணவு, பிடிச்ச உணவுகளை நாம் முடிஞ்சளவுக்கு தவிர்க்கணும் இல்லைங்களா? பிறகு நான்வெஜ், கறி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது நம்மளை மாதிரி ஒரு ஜீவனே, அதை நாம் கொண்டு சாப்பிட்றோமே ஆனால் சொல்லி கொஞ்ச நாள் நாம் அதை உணரணும். நம்மளை மாதிரியே அந்த ஜீவனையும் பகவான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் அதை உணரணும் இல்லைங்களா? தியாகம், அதையும் நான் தியாகம் பண்ணணும். பக்தி மார்க்கம் எப்படி இருக்கும்? எப்படி போனால் நமக்கு பக்தி கிடைக்கும்? காலை எழுந்திரிச்சு சும்மா சாமி கும்பிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னா முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பக்தியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பக்தியில் நாம் இறைவனை முதல் ஜெயிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயித்த மாதிரி நாம் அதை உணரணும் இல்லைங்களா? தியாகம், பக்தி, தியானம், யோகா, மெடிஷன் சொல்லிக்கொண்டே போகலாம். பக்தி மார்க்கத்தில் இவ்வளோலாம் விஷயம் இருக்குது. பிறகு நம்ம அப்பப்போ போகக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள், இதை நம்ம எடுத்துகிட்டே நம்ம போயிட முடியுமா? கிடையாதுங்க. பகவானோட அருள் வேணும். பகவானோட அருள் வேணும்னா நாம் நிறைய பக்தி பண்ணியிருக்கிறோம், தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்கணும், பிறருக்கு நாம் நல்லது நினச்சிருக்கணும். நமக்கு தெரியாமல் கூட யாரையும் நாம் துன்பப்படுத்திருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சளவுக்கு நாம் நல்லது மட்டுமே பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் நிச்சயமாக நாம் பக்தி மார்க்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்மளுடைய ஆத்மா சுத்தமாகிக்கிட்டு இருக்கு. இரவின் மனதில் நாம் இடம் பிடிச்சிட்ருக்குறோம். ஏனென்றால் நம்மளை பெற்றது வேணால் நம்முடைய அம்மா தாயாக இருக்கலாம். அம்மாவுக்கு கொடான கொடி நன்றி நாம் சொல்லுவோம். எப்போவுமே காலை எழுந்திரிச்சோடனே அம்மாவுக்கு தான் முதல் வணக்கம் இல்லைங்களா? ஆனால் இந்த உலகத்தையே படித்தது யார்? அம்மா எப்பந்தானே, அர்த்தநாரீஸ்வரர் தானே. அவங்க மூலிமா இந்த உலகத்தில் இந்த மானிட பிறவியில் நாம் எத்தனை தெய்வங்களை பார்க்குறோம். 30 தேவிகள், 3,000,000 தேவர்களை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதெல்லாம் யாருங்க? அம்மா அப்பா தானேங்க, அர்த்தநாரீஸ்வரர் தானேங்க. இப்போ எத்தனை தேவர்கள் நமக்கு முன்னால் இருக்காங்க. எத்தனை அசுரர்களை வென்றதுக்காகவே பகவான் பல அவதாரத்தில் இந்த பூலோகத்தில் இந்த மானிட பிறவியில் நமக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. எத்தனை அசுரர்களை வென்றிருக்காங்க பகவான் இல்லைங்களா? நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அப்போனா நாம் பகவானை எந்தளவுக்கு நேசிக்கணும், எந்தளவுக்கு நாம் பக்தி மார்க்கத்தை நாம் தேடிக்கொண்டு போகணும். பக்தி மார்க்கம்னா என்னங்க? நியாயம், நீதி, தர்மம், பிறரை பார்த்து நாம் போராமப்படுவது பிறகு நிப்பாட்டணும். முதல் பிறரை பார்த்து இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட கொடுத்து ஏதோ கொஞ்சம் உதவலாம் அப்படி கூடிய அந்த நல் மனம், இதெல்லாம் இருந்தாலே நாம் இறைவன் மனதை பிடிச்சிட்டு இருக்கணும் அர்த்தங்க. பிறகு ஒரு ஜீவனை நாம் கொண்டு தின்னுவதா சாப்பிடுவதா, இது எப்படி நியாயமாகும்? நம்மளை மாதிரியே அதையும் படிச்சிருக்காங்க, அது போய் நாம் கொண்டு சாப்பிட்றோமே, இது நியாயமா? கொஞ்சம் யோசிங்க. சில பேர் அவங்களுடைய காலம் மாற விட்டுறாங்க. சில பேர் நான் அவங்கள மதிக்கிறேன், பரவாயில்ல, திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு பகவான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பக்தி மார்க்கத்தில் இவ்வளோலாம் விஷயம் இருக்குங்க. உணவை அதிகமாக நேசிக்காதீங்க. உணவை நம்ம அதிகமாக நேசிக்கும் போது நமக்கு நிறைய தூக்கம் வரும். தூக்கம் அதிகாலை நேரம் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட நம்முடைய உடலானது ரொம்ப வயிறு ரொம்பி அளவுக்கு அதிகமான தூக்கத்தை நமக்கு சொருக்க வைக்கும். நல்லா தூங்குவோம். நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்காகவா நாம் பிறந்தோம்? இதோட நம்ம ஜன்மம் முடிஞ்சிடுச்சா? இல்லைங்க. இதோட முடிஞ்சிட்டா, மோட்சம் முடிஞ்சிட்டா பரவாயில்லைங்க. இன்னும் அடுத்தது என்ன பெறுவியோ, என்ன பாவ புண்ணியங்களை நாம் சம்பாதிக்கிறோமோ, அடுத்தது என்ன பெறுவியோ யாருக்கு தெரியும் இல்லைங்களா? செஞ்சு நல்லது மட்டுமே பண்ணுங்க. பிறருக்கு நாம் ஒதுவுற அளவுக்கு நம் மனத்தை கொண்டு வாங்க. நாய், பூனை, ஆடு, மாடு இவங்களெல்லாம் மதிங்க. நம்மக்கிட்ட தான் சாப்பாடு, நாம் சாப்பிட்ற நேரத்தில் அதுக்கு ஒரு வாய் சாப்பாடு வையுங்க. அதையும் நம் வாழ்த்தும். வாயில்லா ஜீவன் இல்லைங்களா? இதையும் பக்தி மார்க்கம் தாங்க. சில பேர் கள்ள தூக்கி அடிப்பாங்க,
அதெல்லாம் தப்பு இல்லையா, பாவம் இல்லையா? நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லைங்களா? பக்தி மார்க்கம் எவ்வளோ விஷயம் இருக்குங்க, சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் பண்ணதாங்க நாம் மோட்சத்தை அடைவோம். இன்னொரு பிறப்பு நமக்கு வேணுமா? அதுவும் மனித பிறப்பாக, எப்படி சொல்கிறது, மனித பிறப்பாக கிடச்சிட்டு பரவாயில்ல. அடுத்து ஒரு பூச்சியோ இல்லை நாயோ ஆடோ மாடோ இல்லை எத்தனோ முக்கோடி, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கோடி ஜீவராசிகள் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஜீவராசிகளை நம்ம பொருந்துட்டோம்னா எப்படி இல்லைங்களா? மனிதராக பிறக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா பகவான் நாம் இன்னும் நல்லவங்களாக வாழ முயற்சி பண்ணலாம், பக்தி மார்க்கத்தை கொண்டுட்டு போகலாம் இல்லைங்களா? ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கலாம். அவ்வளோ ஈஸியாலாம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட முடியாது. பக்தியை கடைப்பிடிச்சிக்கணும், தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்கணும். பிறரை பார்த்து ஆம் என் மனம் உருகிறதே, நாம் அவங்களுக்கு எதாவது செய்யணுன்ற நல்ல எண்ணம் நமக்கு வந்திருக்கணும். வாயில்லா ஜீவனங்களை பார்த்து அதை கல்லை தூக்கி அடிக்காமல் அதை பார்த்து நாம் மதிக்கணும். நம்மளால் முடிஞ்ச உணவு அதுக்கு கொடுக்கணும். பெரியவங்களாக இருந்தால் மதிக்கணும். பெற்ற தாய் தந்தையை மதிக்கணும். உறவுகளை மதிக்கணும். யாருமே இல்லையா, இறைவனை நேசிங்க. யாருமே இல்லைன்னு தும்பப்படாதீங்க. யாருமே இல்லாத நபருக்கு இறைவன் மட்டுமே எல்லாம் ஆவார் இல்லைங்களா? இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணதாங்க நாம் ஆன்மீகத்தை முழுமையாக அடைய முடியும். ஆன்மீகத்தை நான் முழுமையாக அடைஞ்சிட்டோம்னாலே இறைவனே என் மகள் பார், என் மகன் பார், எவ்வளோ நல்லா ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறான். இவங்கள நாம் புனிதமான ஸ்தலத்துக்கு நாம் கூட்டிக் கொண்டு போகணும். காஷி, அயோத்தியா, ராமேஸ்வரம், 12 ஜோதிர்லிங்க இருக்கக்கூடிய இடங்கள், பஞ்சகேதார் என்ற இடங்கள், இமயமலையில் இருக்கக்கூடிய அற்புதமான இமயமலை பர்வதத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ அற்புதமான கோயில்கள், உலக வரலாற்றிலேயே பிரசித்தி பெற்ற ஹையஸ்ட் ஹீல்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய துங்கநாத், எண்ணற்ற ஹீல்ஸுங்க அது. நான் ஒரு நிமிஷம் அங்கே இருக்கும்போது எனக்கு மறந்து தான் தெரியும். நான் அப்போ எனக்கு உண்மையாலுமே உடம்பு சுத்தமாக சரியில்லைங்க. அந்த நேரத்துலேயும் அந்த புனிதமான இடத்துல என் அம்மையப்பன் என்னை கைப்பிடிச்சி கூட்டிக் கொண்டு, மகளே நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லி என்னை ஒரு வழிகாட்டியாக கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், நான் இறைவனை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா என்னை அவங்க இவ்வளோ நல்லா நேசிப்பாங்க இல்லையா? பக்தி பண்ணுங்க, பிறருக்கு நல்லது நினைங்க. நமக்கு இன்னைக்கு வளர்ச்சி இல்லையே, நாம் தோத்துக்கொண்டே இருக்கோமேன்னு சொல்லி என்றும் சோர்ந்து போயிடாதீங்க. நமக்குண்டான காலம், நமக்குண்டான நேரம் வர வேண்டிய நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியாக வரும். இல்லை எந்த மாற்றமும் இல்லைங்க. அதுக்காக நம்ம சோர்ந்து போகலாமா? இறை வழிபாடை விட்டுடலாமா? தர்மத்தை கடைப்பிடிக்காமல் விட்டுடலாமா? இது எப்படி நியாயமாகும்? அதெல்லாம் கடைப்பிடிங்க. நிச்சயமாக நாம் அடைய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயங்கள், நாம் சாதிக்கக்கூடிய தருணங்கள் நம்மளை தேடி நிச்சயமாக வரும் இல்லைங்களா? இதெல்லாம் கடைப்பிடிங்க, பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிங்க. பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிச்சதான் நம்ம ஆன்மீகத்தை முழுமையாக தொட்டுட்டோன்னு அர்த்தம். ஆன்மீகத்தை தொட்டுட்டாலே பகவான் நம்மளை நோக்கி வந்துட்டாங்கன்னு அர்த்தம். சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக ஆகும், இருந்தாலும் பகவான் எப்பவுமே கைவிட மாட்டார். எப்பவுமே வழிகாட்டியாக இருப்பாங்க. அவங்க நம்மளை கூட்டிக் கொண்டு போவாங்க. வா மகளை, உலகத்தை நான் சுற்றி காட்டுறேன். அப்படி கூட்டி கொண்டு போகிறது தான் என்னப்பன் ஈசன். கோடி நன்றி சொல்கிறேன் பகவானுக்கு. இந்த அழகான நேரத்தில் நான் பாக்கியம் செஞ்சுருக்கிறேன்றதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் என் வாயிலேருந்து வெளியில் வருது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிங்க. 4 பேருக்கு நல்லது நினைங்க, நல்லது மட்டுமே உங்களை சேரும். சுத்தமான பக்தியோட ஆன்மீகத்தை நல்லபடியாக கடைப்பிடிங்க. பகவானே, அம்மையப்பனையே போற்றி. அழகான இந்த வீடியோக்குள்ள உங்கள் கடன் நானும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவ். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. அம்மையப்பனே போட்டி, நதனாரீஸ்வரரே போட்டி, எம் சாமியே போட்டி, வெற்றிவேல் முருகரே போற்றி போற்றி. முருகா எம் சாமி, தாய் தந்தையே போட்டி, ஹர ஹர மகாதேவரே போற்றி.
நன்றி பகவானே. உங்களுடைய அன்புதேவ மகள் என் விகாஷினி. நன்றி நன்றி.